வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும். டேய், இவனுங்க என்னடா டீ கடைக்குள்ள போனவனுங்க 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். நீ என்னடா செல்லையா நோண்டிட்டு இருக்க? வேற என்னடா பண்ண சொல்ற? வரந்தண்டிக்கு நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும். பாஸ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவன் ஒரு கரகம் பிடிச்சவன். வந்தமா போட்டமா போனமான்னு இல்லாம பின்னாடியே போ, வேவு பாரு, எங்க போறான்னு பாருன்னு இவங்க பின்னாடி நம்மளாலே விட்டுக்கிட்டு இருக்கான். ச்சே, சரியான மடப்பயிர்களா இருக்கானுங்க. ஒரு போன் போட்டா எடுக்கணுங்கிற சென்ஸ் கூட இல்ல. என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்களோ. டேய், கைய நீட்டி காசு வாங்கிட்டேனேங்கிறக்காக இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வையே, எப்பயோ அதெல்லாம் தூக்கி போட்டு அங்கிட்டு போயிருப்பேன். அவன் சொல்றான்னு நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க பாரு. டேய் அமைதியாரா, அந்த ஆள் தான் கால் பண்றான். இவன் என்னடா புதுசா கல்யாணமான பொண்டாட்டி மாதிரி பொழுதானிக்கு போன போட்டுக்கிட்டு இருக்கான். அத கழுதையில அட்டன் பண்ணி பேசு. சை. ஹலோ பாஸ். டேய், உன்கிட்ட என்னடா சொல்லி அனுப்புனேன்? அப்பப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருன்னு சொன்னேன்ல. இவ்வளவு நேரமா கால் பண்றேன், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? பாஸ், நாங்க இங்க இருக்க ஏரியால சிக்னலே இல்ல பாஸ். நானும் அப்பா வந்து மொபைல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கால் பண்ணவே முடியல. சரி சொல்லு, இப்ப நீ எங்க இருக்க? சஞ்சயும் கிறிஸும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? பாஸ், சஞ்சயும் கிறிஸும் ஃபேமிலியோட ஒரு டீ கடைக்குள்ள போயிருக்காங்க பாஸ். நாங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெட்டி கடையில தான் உட்காந்துருக்கோம். நான் விடாம அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என் பார்வையில இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. சரி, நான் சொன்ன பிளான்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பொக்காவா பண்ணி முடிச்சிருக்கணும். இதுல ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு. பாஸ், இதுல ஒரு சிக்கல் இருக்கு பாஸ். அதனாலதான் நான் உங்களுக்கு அப்பா இருந்து கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா பாஸ், இப்போ காரோட பிரேக் வயரை கட் பண்றதா இல்ல வேனோட பிரேக் வயரை கட் பண்றதான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. டேய், என்னடா உளறிக்கிட்டு இருக்க? கார் வேணுன்னு நான் சொன்ன மாதிரி கார் பிரேக் வயரை கட் பண்ணு. ஏன்னா சஞ்சயும் கிறிஸும் அதுலதான் போறானுங்க. அங்கதான் பாஸ் ட்விஸ்டேவும். நீங்க சொல்ற மாதிரி கிறிஸும் சஞ்சயும் கார்ல போவே இல்லையே. என்னடா உளறிட்டு இருக்க? தண்ணி கிண்ட அடிச்சிருக்கியா? இங்க பாருடா, நான் சொன்ன மாதிரிதான் அவனுங்க பிளான் பண்ணிருக்கானுங்க. சஞ்சயும் கிறிஸும் கார்ல தான் போறானுங்க. அட பாஸ், நீங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரேதா கார்ல போறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா லாஸ்ட் டயத்துல சஞ்சய் வேன்லயும் கிறிஷ் கார்லயும் போறதா பிளான மாத்திட்டாங்க பாஸ். இப்ப நீங்களே சொல்லுங்க, கார் வயரை கட் பண்ணணுமா இல்ல வேன் வயரை கட் பண்ணணுமா இல்ல ரெண்டுலயுமே பிரேக்க கட் பண்ணிடணுமா? டேய், முட்டாள்தனமா அப்படி மட்டும் பண்ணிராத. அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். ஒண்ணு பண்ணு, நீ காரோட பிரேக் வயரை கட் பண்ணு. எனக்கு அந்த சஞ்சயை விட கிறிஸ் தான் முதல் எதிரி. என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம வேலையை விட்டு தூக்குனால அவன் தாண்டா முதல்ல அனுபவிக்கணும். நீ கார் பிரேக் வயரை கட் பண்ணுடா. சரி ஓகே பாஸ், அப்ப நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. டேய் சஞ்சய், ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? காலையில விடிஞ்சது குற்றாலம் போலான்னு தானே சொன்னேன். இப்ப ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு கூட்டு வந்துட்டேன். பாரு, பொண்ணுங்கெல்லாம் சரி டென்ஷன்ல இருக்காங்க. என்ன டென்ஷன்ல இருக்காங்களா? ஆமாண்டா மச்சான், பூஜா மது எல்லாரும் சரி கோவத்துல இருக்காங்க. அப்பா அது இருந்து குற்றாலம் தானே கூட்டு போறேன்னு சொன்னீங்க, எதுக்கு ஸ்ட்ரைட்டா இங்க வந்தீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, எதுக்குடா ஸ்ட்ரைட்டா இங்க வர சொன்ன? ஏய், பூசாரி கால் பண்ணியிருந்தாரா, பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க எனக்கு கிடைக்கல, பக்கத்துல ஒரு ஊர்ல கிடைக்கும், அங்க போய் வாங்கிட்டு வரணும், அதனால நீங்க சீக்கிரமா இங்க கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொன்னாரு. அம்மாவும் ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போலான்னு ஒரே அடம். வேற என்ன பண்ண சொல்ற? ஓ, அப்ப இந்து ஒன்னும் சொல்லலையா? அவன் என்னடா சொல்லுவா? அவளுக்கு எங்க அம்மா சொல்றதுதான் தாரக மந்திரம். எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி, அதுபடியே நடங்கன்னு சொல்லி என்னையும் கம்பல் பண்ணுவா. அவெல்லாம் ஒரு இது அப்ஜெக்ஷனும் சொல்லல. என்ன, அவ குற்றாலம் போகணும்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையா? டேய், குற்றாலம் போகணுங்கிறதுல என்னை விட அவ தாண்டா அதிகமா எக்ஸைட்டடா இருந்தா. எப்ப எங்க அம்மா ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்களோ, அதுவும் பூஜை விஷயம்னு சொல்லிட்டாங்களா, அது போதும். அப்படியே ஒரே பிடியா பிடிச்சுக்கிட்டா. அத்தை தான் சொல்றாங்கல்ல ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போங்கன்னு. நான் கூட ஃபோர்ஸ் பண்ணேன்டா, குற்றாலம் போயிட்டு அங்கன எங்கனையாவது கிடைக்குதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு. அத்தை சொல்லிட்டாங்கல்ல ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ரூல்ஸ். என்னையே ரூல் பண்றான், என்ன என்ன பண்ண சொல்ற? அதனாலதான் உங்களுக்கும் கால் பண்ணி ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தோம்னா அதுவே ரொம்ப ப்ரெஷரா இருக்கும்டா.
அதனாலதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. நாங்க குற்றாலம் போய் நீங்க கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னு போய் அப்பப்பா, அதுல ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுடா. மொபைல் யூஸ் பண்றதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுல நாங்க குற்றாலம் போய் நீங்க இங்க வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம நாங்க அலைஞ்சு இது தேவையா? ஆ, இதுவும் நல்லதுதான். சரிடா, வாங்க கோயிலுக்குள்ள போவோம். இல்லடா, அம்மா கோயிலுக்கு பின்னாடி வர சொன்னாங்க. நம்ம அங்க போவோம். அங்கதான் எல்லாரும் இருக்காங்க. ம், சரி, அப்ப வாங்க போவோம். மா, என்ன நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க? மத்தவங்களாம் எங்க? டேய், அவங்க எல்லாம் குளிக்க போயிருக்காங்கடா. குளிக்க போயிட்டாங்களா? ஆமாப்பா, இங்க பக்கத்துல நம்ம கோயில் மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்ப மது, அருண், கீர்த்தி, ராஜு எல்லாருமே அங்கதான் போயிருக்காங்களா? இல்லப்பா, அந்த பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வரணும்னு போயிருக்காங்க. பெரிய ஆளுங்க மட்டும்தான்ப்பா மண்டபத்துக்கு போய் குளிச்சுட்டு வரணும்னு போயிருக்காங்க. மா, பூஜா பாத்தீங்களா? எப்ப பாரு பூஜா பூஜான்னு அவ புராணமே பாடிக்கிட்டு இருக்கான். அதான் சொல்லிட்டேன்ல, அவளும் அந்த தோட்டத்து சைடு தான் திரிவா. மா, டேய், எனக்கு தெரியலப்பா, நான் அவளை பார்க்கல. அத்தை, நான் பார்த்தேன். அவளும் மது கூட தான் இருக்கா. தோட்டத்துல தான் இருப்பா. ஹரி, நீ போய் பாரு. மா, நீங்களா எப்ப போய் கிளம்ப போறீங்க? இந்தா, அவ்வளவுதான்டா. பூஜை பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி மண்டபத்துக்கு போனவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள கொஞ்ச நேரம் இங்க உட்கார சொல்லிட்டு போய் கிளம்பி வந்துருவேன். டேய், சரி வாங்கடா, நம்மளும் போய் சுத்தி பார்க்கலாம். சுத்தி தோட்டமா இருக்கு. பார்க்கவே எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா கிரிஷ். இப்பதான் நான் இவங்க கோயிலவே பாக்குறேன். இவ்வளவு அழகா இருக்கு. சுத்தி பார்க்க பச்சை பசேல்னு. அப்பா, எவ்வளோ இயற்கை காட்சிகள். செம்மையா இருக்குடா. கண்டிப்பா இந்த இடத்த சுத்தி பார்த்தே ஆகணும். ஏய், சுத்தி பார்க்கறதெல்லாம் அப்புறமா போலாம். குளிச்சு கிளம்பி வாங்க. போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் பொறுமையா போய் நீங்க சுத்தி பார்க்கலாம். சரிங்க ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நாங்க சுத்தி பார்க்க போவோம். நீங்க பயப்படவே செய்யாதீங்க. சரிடா, வாங்க போய் அந்த பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். அப்புறம் இந்து, நீயும் இப்ப எங்க கூட வரியா? அத்தை, நானும் கூட போகட்டுமா? இது என்னடா இந்துமா கேள்வி? நீயும் போயிட்டு வா. நீ வயசு பிள்ளைடா. நீயும் அவங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ல. இப்படி எவ்வளவு நேரம் தான் அத்தை கூடயே உட்காந்துருப்ப? போ, நீயும் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வா. ஆனா வேமா வந்துருங்க என்ன? சரிங்க அத்தை. இங்க கூப்பிட்டது நானு. என்ன திரும்பியாவது பாக்குறாளான்னு பாரு. அத்தை அத்தைன்னு அவங்க கிட்டயே தான் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா. வரட்டும். ஏய், இந்த அருண் பையல எங்கடா ஆளையே காணோம்? அவரும் அவங்க கூட தான் கிறிஸ் இருக்காரு. வாங்க போவோம். அங்கதான் இருக்கானா? அப்ப சரி, வாங்க போலாம். டேய் ராஜு, நம்ம சின்ன பிள்ளைல இங்க வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. அது எப்படி மறக்க முடியும்? வயல் வரப்புல தானே நீ என்ன தள்ளி விட்ட. டேய், நீ இன்னும் அதை மறக்கவே இல்லையா? ஏண்டி, நீ இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சு கேட்கல, எனக்கு மட்டும் அந்த விஷயம் மறந்து போகுமா என்ன? அது மட்டும் இல்லாம மறக்கிற விஷயமா அது? நீயே கேளுடா அருண். கரெக்டா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கல ஆனுவல் டே லீவுக்கு இங்க கோயிலுக்கு கூட்டு வந்தாங்கடா. இதே வயல் வரப்புக்கு சுத்தி பார்க்கணும்னு கூட்டு வந்தேன். இவ என்ன பண்ணா, முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த என்ன இவ கீழே விழாம நடந்து வரணுங்கிறக்காக சட்டையை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டாடா. கீழே தள்ளி விட்டதோட நின்றா பரவாயில்ல, அந்த சேரு சகதியில நான் உருண்டு பரண்டு இருந்த பாரு, அதை பார்த்து கோயிலுக்குள்ள போய் விழுந்து விழுந்து சிரிக்கிறாடா. அன்னைக்கு ஆஃப் டே ஃபுல்லா சிரிச்சுட்டு தாண்டா இருந்தா. பாரு, கேட்டுட்டு நீயே எப்படி சிரிக்கிறேன்னு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த ஊரே என்னை பார்த்து எப்படி சிரிச்சிருக்கும்னு. கரெக்ட் தான்டா. மறக்க முடியாத சம்பவம் தான். அப்புறம் எப்படி உன்னால மறக்க முடியும்? இப்பதான் ராஜா, நான் எனக்கு புரியுது மது உங்ககிட்ட சண்டை போட்டா நீங்க ஏன் முதல்ல எஸ்கேப் ஆயிடுறீங்கன்னு. என்னம்மா மது, இப்ப உனக்கு சந்தோஷமா? டேய், இப்ப நான் எதுவுமே என் வாயை திறந்து சொல்லவே இல்லை. நீயே தான் கவலை தான் வாயால கெடும்னு நீயே அசிங்கப்பட்டுக்கிட்ட. இதுக்கெல்லாம் எனக்கு பொறுப்பு கிடையாதுப்பா. அப்புறம் நீ மறந்துருப்பேன்னு நினைச்சுண்டா. ஏண்டி, அடி கொடுத்த நீயே ஞாபகம் வச்சிருக்கும் போது வாங்கினா மறப்பனா? மறக்க முடியுமா சொல்லு? சரி சரி, சிரிச்சதெல்லாம் போதும். கீழே பார்த்து நடங்க, சேரும் சகதியுமா இருக்கு. அப்புறம் உன் பாட்டுக்கு வலிக்கு விழறேன்னு கூட சேர்த்து அருணையும் விழ வச்சிடாத. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ பேசாம அமைதியா வா. தெரியும் தெரியும். சரி, நடங்க. ஏய், பேச்ச வளர்த்துட்டே இருக்காதடி, நட. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. தேடிட்டு இருக்க போறாங்க அங்க. அது இருக்கு. இவளுக்கெல்லாம் சொல்றவன் சொன்னாதான் கேட்பான். இவளுக்கு சரியான ஆள் தான் அருண்.
ஏய் பாத்து. இப்பதான் சொன்னேன் அதுவும் பிள்ளையுமா. டே அருண், அவளை இப்படி கூட்டிட்டு வாடா. மா ஐயோ ஆ, அருண் ரொம்ப வலிக்குது அருண். ஹே அழாதப்பா, வலிக்காம எடுத்துறேன். கொஞ்சம் கண்ணை முடிக்கேன். இல்ல அருண், அது தொட்டாலே ரொம்ப வலிக்குது. ஹே எடுக்கலைன்னா ரொம்ப வலிக்கும்பா. முள்ளு செடி கால் ஃபுல்லா சுத்தி இருக்கு. எடுக்காம விட்டோம்னா இன்னும் பெயின் அதிகமாயிரும். எடுக்கும்போது கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும். என்னோட ஷோல்டர் நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கோ. ப்ளீஸ்பா, அழாத. எப்படி இப்படி காலில் சுத்துற அளவுக்கு மிதிச்சா? இல்லனா அவ முள்ளு செடியை மிதிக்கல, அவளோட ட்ரெஸ்ல முள்ளு செடி அப்பி இருந்திருக்கு, அதை பார்க்காமலே நடந்திருக்கா. அதனாலதான் நல்லா இறுக்கமா உள்ள இறங்கிருச்சு. டே அருண், எப்படிடா எடுத்துடலாமா இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுமா? டே இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லடா. ஆனால் எடுக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் வலி அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டானா டக்குன்னு எடுத்துடலாம். இல்லைன்னா செப்டிக் ஆயிரும்டா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் பத்திரமா எடுத்து வரேன். மது, என்னோட ஷோல்டர் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோ. ம் ம். ஆ, அம்மா. வேண்டாம் அருண், அது ரொம்ப வலிக்குது, எனக்கு தாங்க முடியல. ப்ளீஸ். கொஞ்ச நேரம்டி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கேன். அப்படியே விட்டா செப்டிக் ஆயிரும்டி. அப்புறம் வலி இன்னும் அதிகமாயிரும். சொன்னா புரிஞ்சுக்கமா. என்ன நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கோ. மது, நீ அவர் எடுக்கிறத பார்க்காத, பார்த்தீனாலே ரொம்ப பயமா இருக்கும். நீ கண்ணை மூடிக்க மது. இல்ல பூஜா, என்னால வலி தாங்க முடியல. அந்த கம்பியை வச்சு இடிக்கும் போது அப்படியே உயிர் போற மாதிரி வலிக்குது. ட்ரெஸ்ல இப்படி முள்ளு சுத்தினது கூட தெரியாமல நடப்ப. இப்ப பாரு இப்படி கால் பூரா சுத்தி வச்சிருக்கேன்னு. என்னால முடியல அருண், ப்ளீஸ் அருண், வேணாம் விட்டுரு. ஏய் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாடி? அப்படியே விட்டா வலி அதிகமாகும்னு சொல்றேன்ல. என்னை இறுக்கமா பிடின்னு சொன்னேன். பிடி முத. ம். கண்ணை மூடு. இல்ல அருண், ரொம்ப சொன்னது மட்டும் செய்யணும். கண்ணை மூடுன்னு சொன்னேன். ம். ஆனா ப்ளீஸ் அருண், கொஞ்சம் மெல்லமாயிடு, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. நான் மெதுவாக தான் எடுப்பேன். எனக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னு. நீ முத கண்ணை மூடு. இல்ல அருண். நான் தான் சொல்றேன்ல, நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பயத்திலே கத்திட்டு இருப்ப. கண்ணை மூடுன்னு சொன்னேன். இப்போ மூடுறியா இல்லையா? ம். இருந்தாலும் பயமா இருக்கு அருண். ஒன்றும் ஆகாது, ரிலாக்ஸா இரு, நான் இருக்கேன்ல. ஏண்டா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவனுங்க கண்ணு கட்டின தூரத்தில் ஆளையே காணுமே. அப்படி எங்க தான் போயிருக்கானுங்கன்னு தெரியல. டேய் சுத்து வட்டாரம் ஃபுல்லா பாத்தியா? தோட்டம் தரவு வயல் வரப்பா தாண்டா இருக்கும். அதனால அங்க எங்கன்னு போய் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப டயர்டா இருக்கும், ஏதாவது மரத்தடி நிழல்ல உட்காந்துருப்பானுங்க. வாங்க போய் பார்ப்போம். டேய் கிரேஷ், நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? இல்லடா, நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அட யார் பண்ணீங்களா? ஐயா, நாங்க தேனில இருந்து வரோம். இங்க கோயிலுக்கு வந்திருந்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிட்ட சுத்தி பார்க்கறோம்னு வந்தாங்க. அவங்கள தேடித்தான் வந்தோம். இது உங்க தோட்டமா? ஆமாயா. ஆமா, நீ சரளா மகன் தானே? ஆ ஆமாங்கய்யா. நீங்க? நாங்களும் அந்த சாமி கும்பிடுவோங்கதாயா. உனக்கு ஒரு வகையில மாமா முறை வரும். ம். ஐயா, இந்த பக்கமா ஒரு 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் போற மாதிரி யாரையாவது பாத்தீங்களா? ஓ, இந்த வெளியூர்ல இருந்து வந்தோம்னு சொல்லிச்சுங்களே, அந்த பிள்ளைங்களா? ஆ அந்த பிள்ளைங்க இங்கதாயா பக்கத்துல மாடசாமி வயல்ல நின்றுச்சுங்க. போய் பாருங்க. ஐயா, மாடசாமி வயல்னா எதுன்னு சொல்ல முடியுமா? நாங்க ரொம்ப நேரமா அவங்கள தேடிட்டு இருக்கோம், ஆனா அவங்கள பார்க்கவே முடியல. இந்த இருக்குல்ல தாயி, இந்த தென்னந்தோப்புக்கு அப்படியே புறத்தால பின்னாடி பக்கம் போனீங்கன்னா முத வயக்காடே அதுதான். அப்பாடா, ஒரு வழியா சொன்னீங்கய்யா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்குயா? போய் பாருங்க, நான் வரேன். பரவாயில்லடா, நல்ல மனுஷனா இருக்காரு. நான் கூட ஏன்டா என் தோட்டத்துல நிக்கிறீங்கன்னு சண்டைக்கு வருவாரோன்னு நினைச்சேன். டேய், இது ஏன் இடம், ஏன் இடத்துல எதுக்கு நிக்கிறேன்னு சண்டைக்கு வர்றதுக்கு இது என்ன சிட்டியாடா? இங்க பாரு, இது வில்லேஜ். கிராமத்துல தெரியாதவங்கள கூட நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி பழகுவாங்கடா. அதுதான் கிராமம். இங்க இருக்கிற சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காதுடா. சஞ்சு, அவர் உனக்கு ஏதோ மாமா வர வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹேய், இப்பதானடி சொல்லிட்டு இருந்தேன்.
அவர் சொன்னதை கேட்டியா? ஒரே சாமி கும்பிட்றவங்களாம். ஒருவேளை கோயில்ல எப்பயாவது பார்த்திருப்பாரா இருக்கும். அதனால அவரே முடிவு பண்ணிட்டாரு அவர் எனக்கு மாமான்னு. சரி வா போலாம். ஏய் இல்லப்பா, அத்தை பேர்லாம் கரெக்டா சொன்னாரு பாரு. ஏதாவது சொந்தக்காரங்களா தான் இருக்கும். இருக்கலாம். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் எப்படி மாமான்னு கூப்பிட முடியும்? அதான் ஒரு மாதிரி ஷையா வேற இருந்துச்சு. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். டைம் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் எங்க அம்மா போனை போட்டு விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கரெக்ட் தான்டா. நடங்க நடங்க. பாத்தியா, எடுத்தாச்சு. கடல் தோயல் கொள்வதும் நிலா குணம் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் சொல்லில் உள்ளதடா. என்னதான் உன் மேல கோபமா இருந்தாலும் உனக்கு ஒரு வழினா என்னால தாங்கிக்கவே முடியலடி. இந்த மனுஷனை ஏன் தான் இந்த காதல் இப்படி படுத்தி எடுக்குதோ தெரியல. எவ்வளோ கோபமா இருந்தாலும் என்னால உன்னோட கஷ்டத்தை மட்டும் பார்க்கவே முடியல. இதுதான்டா அருண் உன்னோட உண்மையான முகம். காலையில என்கிட்ட காமிச்ச பாரு, அது ரொம்பவே போலியான முகம். உன்னால என் மேல கோவமா இருக்க மாதிரி நடிக்கத்தான் முடியுமே தவிர கோவமா இருக்க முடியாதுடா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ என் மேல எவ்வளோ கோவமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு? மது கால்ல முள்ளு செடி சுத்திக்கிச்சுடான். அதனாலதான் அதை எடுக்கவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அருண் எடுத்துட்டான். இப்போ எல்லாம் ஓகேவா? ஓகே தான்டா. ஆமா, என்ன நீ மட்டும் வந்திருக்க? சஞ்சய் எங்க? டேய், நாங்க எல்லாரும் தான் வந்தோம். அம்மா ஏதோ வேலை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சரி, நான் மட்டும் வந்து உங்களெல்லாம் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்கடா, குளிச்சு கிளம்ப சொன்னாங்க. பூஜைக்கு டைம் ஆச்சான். அதுவும் கரெக்ட் தான். ஆன்ட்டி ஏற்கனவே பூஜை டயத்துக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளால கிளம்ப வேற செய்யணுமே. வாங்க போலாம். சரிடா அருண், நாங்க முன்னாடி நடக்கிறோம். மது நீ இருந்து கூட்டிட்டு வரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீங்க போங்க. அப்ப சரி மச்சான், வா கிளம்பலாம். பூஜா நீயும் வாமா. சரி மது, அப்ப நானும் முன்னாடி அவங்களோட போறேன். நீ பொறுமையா அருண் கூட நடந்து வா. இப்பதானே முள்ள எடுத்திருக்கு, உன் கால் ரொம்ப வலிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா வா. சரி பூஜா, நீ போ. இப்போ எப்படி இருக்கு? இன்னும் பெயின் இருக்கா? ஆமா அருண், லைட்டா வலிக்குது. காலை ஊன கூட முடியல. கண்ணு என்ன பதட்டையில வச்சிருக்க? பார்த்து நடந்து வர தெரியாதா? முள்ளுச்செடி கால சுத்தினது கூடவா தெரியல? என்னடா நீயே இப்படி சொல்ற? நீயும் பார்த்தில, அது என்னோட ட்ரெஸ்ல சுத்தி இருந்திருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்படியே மொல்லமா எந்திரிச்சு நட. நம்மளும் கிளம்புவோம். பூஜை டயத்துக்கு பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன? என்னால காலை ஊண்டவே முடியல அருண், பயங்கரமா வலிக்குது. சரி வா. டேய், என்னால நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வான்னா என்ன அர்த்தம்? என்னால காலை ஊண்ட கூட முடியல அருண், எப்படி நடக்க முடியும்? என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவன். யாரவ நூத்துக்கு நூறவன், அவன் தான் என்னவனா? பொருளையவன் கலையவன், அழகிய நிலவன், நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவன். சரியவன் தவறவன், சிரிக்கிற சிரிப்புக்கு அவன் தான் காரணமா? இப்போ ஓகேவா? ஆனா அருண், என்ன? இது கிராமம். யாராவது பார்த்தாங்கன்னா? அதுக்கு என்ன இப்போ? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? அமைதியா மட்டும் வா. இல்லடா, ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா எனக்கு சரியா போகும். அப்புறம் நானே நடந்து வரேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? பாதையும் தூரம், நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா? அச்சோ, இன்னும் எவ்வளவு நேரம் தப்பா இப்படி பார்த்துக்கிட்டே நிப்பேன்? சேம் போப்பா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்ன சேம் பப்பி சேம்ட்டு? ஏன் இதுக்கு முன்னாடி நீ என்ன இப்படி பார்த்ததே இல்லையா? என்ன நான் பார்த்தனா? நான் எப்ப பார்த்தேன்? சொல்லணுமா? சொல்லுங்க, எனக்கு என்ன பயம்? பொய் சொன்னாதான் பயப்படணும். நான் தான் உங்களை இப்பெல்லாம் பார்த்ததே இல்லையே, நான் எதுக்கு பயப்படணும்? ஹேய், என்னம்மா போய் சொல்றடி? 12th எக்ஸாம் லீவ்ல நான் ஊருக்கு வந்திருந்தனே, அப்ப நான் குளிச்சுட்டு வெளியில வந்து நிக்கும்போது மறைஞ்சு நின்னு
பூனை மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தியே ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டுட்டு வந்து ஆ ஞாபகம் இருக்கா? என்ன பிங்க் கலர் சுடிதார், அந்த சுடிதார், இந்த சுடிதார்ன்ட்டு எனக்குலாம் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. பொய் சொல்லாதீங்க. அப்போ எனக்கு சின்ன வயசு, அதனால எனக்கு தெரியாதுன்றனால நீங்கள் பாட்டுக்கு வந்ததை சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? நானும் அப்படி பார்க்கவே இல்லை. நான் கன்ஃபார்மாக சொல்வேன். ஓஹோ, அது அறியாத வயசா? சரி விடு. அப்ப அறியா பிள்ளை தெரியாம பார்த்துட்டேன்னு சொல்ற. ம், நான் பார்த்தேன்னா சொல்லலை. அதான் இப்ப வரேன் பாரு. அப்புறம் நீ 12th படிக்கல ஒரு இன்சிடென்ட் நடந்தா அது ஞாபகம் இருக்கும் தானே? இங்கே பாருங்க, இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பூஜைக்கு லேட் ஆச்சு, அத்தைகிட்ட போய் சொல்லிடுவேன். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க. ஏய், எப்படி பேச்ச மாத்திரன்னு பாத்தீங்களா? கள்ளி. ஆமாமா, நான் கள்ளி. இவர் பெரிய உத்தமர் பாரு. நான் கள்ளினா நீங்க கள்ள. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்ச விஷயத்தை ஃபுல்லா நல்லா புட்டு புட்டுன்னு வைக்கிறீங்களே. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி எனக்கு ஆட்டம் காமிச்சிருக்கீங்க, அப்படித்தானே? கள்ள என்ன பண்ணுவான்னு தெரியுமா? சஞ்சு வேணா, நான் கிளம்புறேன்ப்பா. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. அந்த ரூம்குள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். எங்கடி ஓடுற? தேத்தளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்தனா சேலை நதியோரமாய் நீந்தி விளையாடவா. சஞ்சு என்ன பண்ற? விடு, யாராவது பார்க்க போறாங்க சஞ்சு. ஏய், யார் பார்த்தா எனக்கு என்னடி? ஏன் பொண்டாட்டி நான் பிடிச்சிருக்கேன், எவனுக்கு என்னவா? சரிதான். இது ஒன்றும் சிட்டி கிடையாது, வில்லேஜ், தெரியும்ல? ஏன் கிராமத்துல யாரும் அவங்க பொண்டாட்டியை கட்டிப்பிடிக்க மாட்டாங்களா என்ன? சீ, போப்பா, நீ ரொம்ப மோசம். ப்ளீஸ் சஞ்சு, நீ கிளம்பு முதல்ல. அத்தை லேட் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்படியா? எங்க அம்மா என்கிட்ட அப்படி ஒன்னும் சொல்லலையே. எங்க அத்தை என்கிட்ட சொன்னாங்க, அவனை வேகமா கிளம்பி வர சொல்லுன்னு. போப்பா, உனக்கு ட்ரெஸ் எடுத்து அந்த ரூம்ல வச்சிருக்கேன். ப்ளீஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமா வா. போ. ஏய் சஞ்சய். டேய், நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம தான் நிக்கிறியா? நீங்களே சொல்லுங்க கிரிஷ். அப்பா அதிர்ந்து சொல்றேன், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அப்படியே நின்னுக்கிட்டே இருக்காரு. நீ கிளம்பு இந்து. சரளா அம்மா உன்னை தேடிட்டு இருந்தாங்க. அச்சச்சோ, அத்தை என்ன தேடிட்டு இருந்தாங்களா? எல்லாம் இவராலதான். ஏய், என்னடி அப்பா வந்து அத்தை அத்தைன்னு அத்தை புராணமா பாடிட்டு இருக்க? நான் அப்படித்தான். நீங்க முத கிளம்பி வர பாருங்க, நான் கிளம்புறேன். புரடி, என் ட்ரெஸ் எங்க வச்சிருக்க? அதோ தூரத்துல ஒரு ரூம் தெரியுதா? அந்த ரூம்ல தான் இருக்கு. இதோட 15வது தடவை சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன் கிறிஸ். உன் ஃப்ரெண்ட நீங்களே கிளப்பி கூட்டு வாங்க. டேய் டேய், அதான் கிளம்பிட்டாளே, அப்புறம் என்ன பின்னாடியே ஓடுற? என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட வர சொல்லணுமா என்ன? டேய், போய் கிளம்புடா விளக்கென்ன. உன்னை கிளம்ப சொல்லிட்டு போய் நான் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அப்படியே நிக்கிறான். டேய், உன்ன மாதிரி சிங்கிள் பசங்களுக்குலாம் எங்களை மாதிரி கமிட்டட் பசங்களோட கஷ்டமே புரியாதுடா. புரிஞ்ச வரைக்கும் போதும். கிளம்புற வழியை பாரு. இரு, வந்துடுறேன். இன்னும் நம்மள சிங்கிள் பசங்கனே சொல்றானுங்களே, அதான் கேட்கும்போது லைட்டா வலிக்குது. ராதியா, நம்மளும் சேர்றோம், இதே மாதிரி ஜம்மாய் பண்றோம். கிளம்பலாமா? டேய், பார்க்க அப்படி புது மாப்பிள்ள மாதிரி இருக்குடா. டேய், சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் புது மாப்பிள்ள தான்டா. அட ஆமால. சரி வா போலாம். சஞ்சய். ஹே மது, நீனும் கிளம்பலையா? இல்லப்பா, அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமா சொல்றேன். அட ஆமாடா, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு. அப்ப அதை சுத்தி பார்க்க போயிருந்தாங்கல்ல, அப்போ வயல்ல இருந்த முள்ளு செடி அவ காலில் சுத்திக்கிருச்சு. மது இப்ப பரவாயில்லையா? அதெல்லாம் அப்பவே சரியா போச்சுப்பா. சரளா ஆண்டி தான் ஏதோ ஒரு மெடிசின் கொடுத்தாங்களா, அது போட்ட உடனே சரியாயிடுச்சு. மெடிசின் கொடுத்தாங்களா? ஆமாப்பா, ஏதோ எரிக்கலம் செடி பாலுன்னு சொன்னாங்க. அதை வச்ச உடனே அப்படியே வலி போயிருச்சுன்னா பாத்துக்கையே. எங்க அம்மா இந்த பாட்டி வைத்தியம் பாக்குறத விடவே மாட்டாங்க. டேய், அது பாட்டி வைத்தியம் இல்லடா, நாட்டு வைத்தியம். ஏதோ ஒண்ணு. மது, இப்ப எல்லாம் ஓகே தானே? அப்புறம் என்ன, போய் கிளம்ப வேண்டியதானே? அங்கதாண்டா பிரச்சனையே ஆரம்பம். ஏன், என்னாச்சு? மண்டபத்துல இருக்க பாத்ரூம்ல தான் எல்லாரும் குளிச்சு கிளம்புனாங்க. இவளுக்கு என்னடானா அங்க கிளீனா இல்லையா, அதனால குளிக்க மாட்டாளாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு இடத்துல தான் குளிப்பாளாம். இவகிட்ட நீயே பேசிக்கோ, என்னால முடியல. மச்சான், இப்பயே இப்படி சொன்னா எப்படிடா? இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. டேய், பேசாம இருடா. மது, அங்க குளிக்க பிடிக்காட்டி என்ன, இங்கதான் பம்பு செட் இருக்கே, இங்க கூட குளிக்க வேண்டியதானே?
இது இங்கேயா? ஐயே, பார்க்கவே நல்லா இல்ல. ஒரு மாதிரி பாசம் பிடிச்சு போயிருக்கு. பாத்தியா, நீ அப்பால இருந்து முங்கி முங்கி குளிச்ச இந்த இடத்ததான் அவ எப்படி சொல்றான்னு பாரு. மது, அப்படிலாம் பார்க்க கூடாது மது. இங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் குளிக்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இதெல்லாம் கிடைக்கணும்னா தேடி வரணும். இந்த மாதிரி கிராமத்துல இருந்தாதான் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும். நமக்கு கிடைக்கிறப்பவே அனுபவிச்சுக்கிட்டாதான் அப்புறம் போன பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல குளிச்சு பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இல்ல இல்ல, என்னாலாம் முடியாது. நீ கவலையே படாத மது, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அந்த பம்பு செட்டு ரொம்ப கிளீனா இருக்கும். வா. நிஜமாவா? ஆ, நிஜமா தான் சொல்றேன். வா போலாம். சரிடா, அப்ப நீங்க எல்லாரும் வேகமா வந்து சேருங்க, நான் முன்னாடி போறேன். ம். டேய் சஞ்சய், ஃபால்ஸுக்குலாம் கூட்டு போவேன்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? இப்படி நீ ஏமாத்திட்டியே. இங்க பாரு மது, அதுக்கு நான் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பூஜையெல்லாம் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறமா உன்னையும் அருணையும் கார்ல ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க ஃபால்ஸ் சூப்பரா இருக்கும். நீ போய் நினைச்ச மாதிரி எவ்வளவு நேரம் வேணாலும் குளிக்கலாம். ம். டேய், அவதான் புரியாம பேசிட்டு இருக்கானா, நீயும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணு போவேணாம். நாங்க உங்க கூட இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படி இல்லடா அருண், அவளும் ஆசைப்பட்டு வந்திருப்பாள. நான் முதைய யோசிச்சேன், உன்கிட்ட காரை கொடுத்து மது நீயும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பலான்னு. அப்புறம் அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்களேன்ட்டு தான் விட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கோயில்ல சாமி கும்பிட்டு முடிச்சதும் நீங்க 2 பேரும் கிளம்புங்க, சரியா? ஓகே சஞ்சய். டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா, நீ வேற பேசாம இரு. டேய், அவ முகத்துல தெரியற சந்தோஷத்தை பாருடா. அதுக்காகவே நீ கூட்டு போலாம் தெரியுமா? நீ கவலையே படாத மது, அவன் என்ன சொன்னாலும் சரி, உன்னையும் அவனையும் நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன், சரியா? கண்டிப்பா. சரிடா, நீ கிளம்பு, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். ம். வா மது, போலாம். இதான் மது அந்த பம்பு செட்டு. பாத்தியா எவ்வளவு கிளீனா தண்ணி இருக்குன்னு? டேங்குமே நல்லா கிளீனா இருக்கு. பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கு பாரு. இது உனக்கு ஓகேவா? ஏய், என்னடா பம்பு செட்டை விலைக்கு விக்கிறியா என்ன? தோட்டத்துக்காரர் பார்த்தாரு, பிச்சை எடுத்துருவாரு. ஏய், நீ வேற ஏன்டா? சும்மா இருடா. காலையில இருந்து உன் தங்கச்சியோட அலப்பற தாங்க முடியல. இப்படியே சொல்லிட்டு இருக்காத அருண். கிளீனா இல்லைன்னா எனக்கு அலர்ஜி ஆயிரும். அதனால தான் நான் இவ்வளவு தூரம் பாக்குறேன். சரி, அப்ப நீ மண்டபத்திலேயே கிளம்பிருக்கலாம்ல? அது அங்க காமன் பாத்ரூமா இருக்கா, அதான். இங்க பாரு மது, இப்படி எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது. மண்டபத்துல ரெடி ஆகுனா அதையும் கேட்க மாட்டேங்கிற. அந்த பம்பு செட்ல குளிக்க சொன்னா அங்க கிளீனா இல்லைன்னு சொன்னேன். இங்க கிளீனா இருக்கு, ஆனா எப்படி குளிக்கிறதுன்னு என்கிட்டயே கேக்குற. நான் என்னதான் பண்றது? சுத்தி பாத்தில வெட்டா வெளியா கிடக்கு. நீ எப்படி இங்க குளிக்க முடியும்? அதைத்தான் நான் அப்பாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். உன் மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. அது நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? ஒண்ணு பண்ணு. அம்மாவோட சாரி 5-6 சாரி இருக்குல்ல, அப்படியே சுத்தி கட்டி விட்டுட்டு ஒரு பக்கெட்டும் மக்கும் எடுத்துட்டு வந்து அப்படியே மோந்து வச்சு குளிச்சிரு. ஆ, எப்படி ஐடியா? ரொம்ப கேவலமா இருக்கு. தெரியுதுல? ஒழுங்கா போய் மண்டபத்துல ரெடி ஆகு. வந்துட்டா. ஏய் ராஜு, நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஆனா நான் உன்கிட்ட தான் பேசினேன். டேய் அப்பா, போதும் நிப்பாட்டுங்கடா உங்க சண்டைய. ஹே மது, அவனை முறைச்சு பார்த்தது போதும். வா, நம்ம மண்டபத்துக்கே போலாம். அதான் நாளைக்கு சஞ்சய் ஃபால்ஸுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் என்ன உனக்கு? சரி. ஆ, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். டேய் முட்டுக்கண்ணா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடா. வீட்டுக்கு வரவேல, அப்ப கவனிச்சுக்கிறேன் உன்னைய. காஃபி போடு, டீ போடுன்னு ஏதாவது சொல்லுவேல. போரு, காஃபி போடும்போது சீவக்கா பொடியை கலந்து கொடுக்குறேன் உனக்கு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஆமா ஆமா, இவ கையில நாங்க காஃபி வாங்கி குடிச்சிட்டாலும் அப்படி தினமும் காஃபி போட்டு இந்தாங்க நான் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி சொல்றா பாரு. இவளுக்கே ஒரு ஆள் காஃபி போட்டு கொடுக்கணும், இவ எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாலாம். எந்த ஜென்மத்திலையும் போட்டு கொடுத்தது கிடையாது. வாய் எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கிலேயே பேசுறது. அந்த வாய் மட்டும் இல்லைன்னு வை, நாய் தூக்கிட்டு போயிருவானேலாம். டேய் வேணா, நீ ரொம்ப என் வாயை கலர்ற. அப்புறம் நல்லா வாங்கி கட்டிக்குவ பாத்துக்கோ. உங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தாண்டா முழிக்கிறேன்.